ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோனார் சமூகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோனார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினர். இவங்க மாடு வளர்த்தலை தொழிலாக கொண்டவங்க. இவர்களை தற்காலத்தில் யாதவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க கோனார், இடையர், ஆயர், யாதவர் இந்த பெயர்கள் இவர்களுக்கு இருக்கு. கோனார் மற்றும் கோவலர் இந்த பெயர்கள் கோன் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது ராஜா மற்றும் கால்நடை வளர்ப்போர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான கோ அப்படிங்கிறது மாடு அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்ட ஒரு தமிழ் வார்த்தை. கோல் அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பவர் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டது. ஆயர் என்ற சொல் பசு அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டது. என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இடை அப்படிங்கிற வார்த்தை நடுத்தர சொல், அதாவது முல்லை பகுதியை குறிக்கும். குறிஞ்சி மலைப்பகுதியை குறிக்கும். மருதம் வயல் பகுதியை குறிக்கக்கூடியது. இரண்டு சங்க நிலப்பரப்புகளுக்கு இடையிலான இடைநிலை மண்டலமாகும். இடையர் அப்படிங்கிறது ஒரு மாடு வளர்ப்பவருக்கு தமிழ்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இவங்க கால்நடை மேய்த்தல் தொழிலை செய்பவர்களாக இருந்தனர். தமிழ்நாடு ஜாதி பட்டியல் காட்டும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள்ல இவங்க இருக்காங்க. தமிழரான இடையர்கள் இவங்களுடைய தெலுங்கர்களான வடுக அஸ்தர கோலா பிரிவினரையும் சேர்த்து யாதவர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவங்க. இந்த கோனார் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க தமிழகத்துல வாழக்கூடிய மிக பழமையான தமிழ் சமூகம் அப்படிங்கிறதுனால இவங்க முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருச்சி, தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், வேலூர், சேலம், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், தஞ்சை, சென்னை இந்த மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. மேலும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகாவிலும் கணிசமான அளவு இந்த கோனார்கள் இருக்காங்க. அங்க அவங்க பூர்வீகமாகவும் வசித்து வருகின்றனர். இவர்கள சந்திரகுலத்தை சேர்ந்த சத்திரியர்கள் ஆவர். கோனார் சமூகத்தினர் கால்நடை வளர்ப்பவர்களாகவும் போர்க்குணம் படைத்த வீரர் செறிந்தவர்களாகவும் விளங்கி வரக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் ஆயர், இடையர், கோனார், யாதவர், பிள்ளை, யாதவ், மந்திரி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் பயன்படுத்தியவரை இவர்கள் கோனார் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை பயன்படுத்துவாங்க. நகரப்பகுதிகளில் வாழக்கூடியவங்களை இடையர்கள், பிள்ளை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் சேர்த்து இவங்க பயன்படுத்துறாங்க. தற்போது யாதவ் அப்படிங்கிற பெயர் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவங்க தம்மை பற்றி கூறும் பொதுப்படையான அம்சம் தாங்கள் கிருஷ்ணரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான். யாதவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள். கிருஷ்ண பகவானை பல்வேறு பெயர்கள்ல இவங்க வழிபடுகிறார்கள். அவர்கள் சனிக்கிழமை புனித நாளாக இவங்க கருதுகின்றனர். கோகுலாஷ்டமி தான் இவர்களுக்கு ஒரு முக்கியமான திருநாளாக உள்ளது. அதற்கு மறுநாள் நடக்கும் உரியடி உற்சவத்தின் போது கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகளாகிய வெண்ணெய் திருடுதல், வெண்ணெய் மற்றும் தயிர் பானைகளை உடைத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க அதிகமாக அந்த விழா போது இவங்க கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ணர் இவர்களுடைய குலத்தில் வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால யாதவர்களை மற்ற சமூகத்தார் அன்பு பாராட்டி நடத்துவதாக கூறப்படுகிறது. முன்பு கிருஷ்ண ஜெயந்தியின் போது மஞ்சள் தண்ணீர் ஊற்றுவது இவர்களிடையே ரொம்ப பிரசித்தமாக நடைபெற்ற ஒரு விஷயம். முறை மாப்பிள்ளை, மாமன், மச்சான், முறைப்பெண் ஆகியோர் மீது இந்த மஞ்சள் தண்ணீர் ஊற்றி இவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கும் யாதவ இன மக்கள் இந்த நிகழ்ச்சியை இவங்க செய்து வந்துட்டு இருக்காங்க. இரவு நேரங்கள்ல விளைச்சல் நிலங்கள்ல ஆடுகளை நிறுத்தி கிடைப்போடும் வழக்கம் சிலரிடம் இன்றைக்கும் இருக்கிறது. இதனால் நிலத்திற்கு மிகப்பெரிய சத்துக்களை இவர்கள் வழங்குகிறார்கள். யாதவர்கள சிலர் நிலச்சுவாந்தரார்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல எருதுகளை அடக்கி வீரத்தை காட்டிய பின்பே மணமகன் மணமகளை மணக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இவர்களிடம் இருந்தது. இன்று அது வழக்கம் முறிந்து போய்விட்டது. முன்பு வயதுக்கு வந்த பெண்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சீக்கிரமே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டனர். இப்போது அந்த கட்டுப்பாடு வேகமாக மறைந்து வருகிறது. கிபி 1190 கோனார் வம்சத்தின் அனந்த கோனாரால் முதல்ல கட்டப்பட்ட செஞ்சி கோட்டை பின்னர் கிருஷ்ண கோனாரால் பலப்படுத்தப்பட்டது. இது பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் மாற்றியமைக்கப்பட்டது. இது சிறிய நகரமான சஞ்சியை பாதுகாப்பதற்காக உடைக்கப்பட்ட முடியாத கோட்டையின் நிலைக்கு உயர்த்தப்பட்டது.
இது வட தமிழ்நாட்டின் தலைமையாகவும் படையெடுக்கும். எந்த ஒரு படைகளையும் தடுக்கும் ஒரு மூலமா இருந்த இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த செஞ்சிக்கோட்டை வளாகம் 3 குன்றுகளில் உள்ளது. கிருஷ்ணகிரி வடக்கே கிருஷ்ணகோன் அப்படிங்கிற பெயர் இடப்பட்டது. ராஜகிரி அல்லது ஆனந்த கோனின் பெயரால் பெயரிடப்பட்டது. தென்கிழக்கு சந்திரயந்தூர் 3 மலைகளும் ஒரு கோட்டை வளாகத்தை உருவாக்குகின்றன. ஒவ்வொன்றும் தனித்தனி மற்றும் தன்னிறைவு கொண்ட கோட்டையை கொண்டுள்ளது. இந்த கோனார் சமூகத்தில் தான் மாவீரன் அழகுமுத்து கோனார், இவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோனார் சமூகத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.